இன்றைய அனுதின தியானத்திற்கான தலைப்பு ஷேடோ ஆஃப் டெத். ஷேடோ ஆஃப் டெத், மரண இருள், இல்லையென்றால் நிழல். சங்கீதக்காரன் அந்த 23ஆம் சங்கீதத்திலே ஆண்டவர் எப்படி நடத்துகிறார், எந்தெந்த சூழ்நிலையிலெல்லாம் நடத்துகிறார், அவர் ஒரு நல்ல மேய்ப்பனாக இருந்து நம்மை போஷிக்கிறவராய் இருந்து, அது மட்டுமல்ல, நம்முடைய உள்ளான வாழ்க்கையிலே பயம் இல்லாதபடிக்கு அவர் நமக்கு நீதியை செய்து நம்முடைய ஆத்மா அது எப்பொழுதும் பலப்பட்டு இருக்கத்தக்கதாக வழி நடத்தி போகும் பாதையிலே உண்டாகும்படியான மரண இருள் இந்த வாழ்க்கையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது, மரணம் என்று சொல்லும்போது வியாதிகள் மூலமாக, விபத்துக்கள் மூலமாக, எதிரிகள் மூலமாக, சத்துருக்கள் மூலமாக ஏற்படும்படியான மரண சூழ்நிலைகளை பள்ளத்தாக்கு என்று சொல்லப்படுகிறது. அந்த பள்ளத்தாக்கு என்றால் அது அங்கே மேலிருந்து ஒரு கல்லை புரட்டி விட்டால் அது வந்து கீழே விழும்படியான நேரம் கிடைக்கும்போது, அது உருண்டு வரும்போது அது கீழே ஒரு சின்ன ஒரு பெரிய பாறை, ஒரு சின்ன ஒரு கல்லாக மாறிவிடுகிறது. மரண இருளின் பள்ளத்தாக்கு நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படுவேன். நான் சின்ன கல்லாக இருக்க மாட்டேன், நான் கீழே வரப்ப நான் இருக்கிற வண்ணமாகவே இருப்பேன், பொல்லாப்பு எனக்கு நேரிடாது. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நான் பயப்பட மாட்டேன், பொல்லாப்பு எனக்கு நேரிடாது. வாதையின் கூடாரத்தை அணுகாது என்று சொல்லி இந்த ஆண்டிலே நாம் வெற்றி நடை போடுவோம். கடந்த ஆண்டிலே வந்த எல்லா இருளின் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே ஆண்டவர் வழிநடத்தினவர். புதிய ஆண்டிலும் புதிய வல்லமையோடு கூட வெற்றி நடை போடுவோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.